ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்மகிட்ட கையில் ரீசெண்டாக லான்ச் ஆன ஓப்போவோட பிராண்ட் நியூ Oppo A77 தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஃபோன் தான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இல்லையாங்க கமெண்ட் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுங்க ஆப்ஷனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணி பார்த்தால என் பேர் நிதிஷ். இன்றைக்கி பார்த்துட்டு Fewtech Tamil. நீங்கள் நம்ம சேனல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் தர்ஷன் மொபைல்ஸ். ஸோ தர்ஷன் மொபைல்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கரூர் மெயின் பஜாரில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் பார்ஸ்ன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோனோ இல்லை ஸ்பீக்கர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வரும்போது ஓப்போவோட ரெகுலரான ப்ளூ கலரில் டாப்பில் ரேட்டிங், டாப் ரைட்டில் என்ன ஸ்டோரேஜ் வேணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே Oppo A77, லெஃப்ட் சைடில் Oppo A77, ரைட் சைடில் Oppo, பாட்டமில் எதுவுமே இல்லை. டாப் லைன் பார்க்கும்போது நம்மளுக்கு பாக்ஸ் கண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம்னா 33 வாட்க்கான சூப்பர் சார்ஜர், அல்ட்ரா லீன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், Oppo க்ளோ டிசைன், 5000 mAh பேட்டரி, அப்புறம் 6.5 இன்ச்சுக்கான கலர் டிஸ்பிளே, அப்புறம் 50 மெகாபிக்சல் டியூல் கேமரா செட்டப்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மகிட்ட கலர் பார்த்தோம்னா சன்செட் ஆரஞ்ச். ஸோ இந்த ஆரஞ்ச் கலர் தான் லெதர் ஃபினிஷோட வருது. ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எடுத்தோன்னே ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்குள்ளே நம்மளுக்கு கேஸ் அண்ட் புக்லெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் சிம் மேஜர் டூல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸியான லுக்கில் கேஸ் குவாலிட்டி பார்க்க நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம Oppo A77 ஃபோன் எடுக்கலாம். ஓகே, ஃபோன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு லெதர் ஃபினிஷ் பார்க்க நல்ல ஒரு கையில் பிடிக்க நல்ல ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்குது. லெதர் ஃபினிஷ் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓகே, இதை எடுத்து ஆரம்பிச்சிட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 33 வாட்க்கான சார்ஜர் பிரேக் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு டைப் சி கேபிள். ஓகே, பாக்ஸ் கனெக்ஷன் பார்த்தோம்னா இருக்கீங்க இவ்வளோ தான் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எடுத்து ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோனை பார்த்தோம்னா ஃபோன் பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பார்க்க நல்லாவே இருக்குது. ஆரஞ்சு கலர் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது பக்கம் இன்னும் கலர் வேரியன்ட் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா ஸ்கை ப்ளூ. ஸோ அதில் லெதர் ஃபினிஷ் கிடைக்கல. ஸோ இது பார்த்தோம்னா லெதர் ஃபினிஷோட வருது. பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ செம்ம சாஃப்டாக இருக்குது கைஸ் பார்க்குறது பேக் சைடில். ஓகே, இப்போ இந்த ஃபோனை ஃபோன் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே வரும்போது நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா ஒரு 6.56 இன்ச்சுக்கான ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்க்கும்போது HD+க்கான ரெசல்யூஷனோட நம்மளுக்கு இங்கே ஒரு LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷன் வரும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 60 Hz பேனல் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளேஸ்னு வரும்போது ஸோ ரெகுலராக கொடுக்குற டார்க் மோதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா ஒரு 600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் யூஸ் பண்ணி பிரைட்னஸ் நல்லாவே இருந்துச்சு யூஸ் பண்ணி பார்க்கும்போது. ஓகே, மற்றபடி ஸ்க்ரீன் டிஸ்பிளேக்குள்ளே போனால் நாச் ஹைடர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் சேஞ்சிங் ஸ்க்ரீன் கலர் மோடில் பார்த்தோம்னா நேச்சுரல் விவிட், அப்புறம் கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டில் வச்சிடலாம் நம்ம இப்போதைக்கு. ஓகே, மற்றபடி டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ 6 இயர்ஸ் ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே டிஸ்பிளே யூஸ் பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஸோ HD+ டிஸ்பிளே தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டிஸ்பிளே பிக்சல் டென்சிட்டி எவ்வளோக்குன்னு பார்த்தோம்னா 216 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ HD+ இருந்தாலுமே டிஸ்பிளே நல்லா தான் கொடுத்தாங்க. ஸோ யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ் வந்தோம்னா ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனை பில்டுன்னு வரும்போது ஸோ சூப்பரான பில்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே பேக் சைடில் லெதர் ஃபினிஷோட பார்க்கறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ செம சாஃப்டான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் லெதர் யூஸ் பண்ணிக்கிறதுனால செம சாஃப்டாக இருக்குது. ஸோ இது போக ஒரு டுவெல் கேமரா செட்டப். ஸோ சைட்ஸில் பார்க்கும்போது கோல்டன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. ஓகே, பில்டு பார்த்தோம்னா நல்லா ஒரு ஹேண்டியான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ 6.56 இன்ச் தான் டிஸ்பிளே சைஸ். பார்க்க நல்லாவே இருக்குது. ஓகே, பேக் சைடு டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஏறான லுக்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது டாப் நமக்கு எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடில் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யுது. பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு நமக்கு வால்யூம் பட்டன்ஸ், அதுக்கு மேலே நமக்கு சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே, சிங்க பார்த்தவங்க ட்ரிபிள் கட் ட்ரை கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, கலர்ஸ்னு வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிறது சன்செட் ஆரஞ்ச். இது போக ஸ்கை ப்ளூன்னு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, லெதர் ஃபினிஷ் நம்மக்கிட்ட இந்த ஆரஞ்சு கலரில் மட்டும் தான் லெதர் ஃபினிஷ் வருது. இது போக இந்த ஃபோனை வெயிட்னு வந்தோம்னா 189 கிராம்ஸ் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் பிடிக்க ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லா ஃபீல் ஆகுது. திக்னஸ்னு பார்க்கும்போது ஒரு 8 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போக இந்த ஃபோனில் உங்களுக்கு IP54க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்னு கொடுத்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரெய்னி சீசனில் ஸோ ஃபோனில் எதாவது தண்ணி பட்டுச்சுனாலோ டஸ்ட் எதாவது பட்டுச்சுனாலோ ப்ரூஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க IP54 ரேட்டிங்கோட. இது போக இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்க டைம் கிடச்சா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, மற்றபடி பில்டுன்னு வரும்போது ஸோ நல்ல பில்டு தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லெதர் ஃபினிஷுக்குனால கையில் பிடிக்க செம சாஃப்டான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லாவே இருக்குது. பேக் சைடு டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா பம்பும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஒரு நல்ல இதாக கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி பில்டுன்னு பார்க்கும்போது நல்லா சூப்பரான பில்டு தாங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோன் ஸ்டோரேஜ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே மொத்தம் 2 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 464 நம்மக்கிட்ட இருக்கிறது, இது போக 4128 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, 6128 கொடுத்தது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்மக்கிட்ட ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 464, இந்த 64ல் 18 GB யூஸ் ஆயிடுச்சு. ரிமைனிங் பார்த்தோம்னா 46 45 GB அரௌண்ட் அவைலபிளாக இருக்கும். இது போக ரேம் பார்த்தோம்னா 4 GB வரைக்கும் ரேம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, மெமரி பார்த்தோம்னா 256 GB வரைக்கும் மெமரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தோம்னா பெரிய இஷ்யூ அந்த ஃபோன் இருக்காது. தேவைப்பட்ட 256 GB வரைக்கும் மெமரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது போக நம்மளுக்கு UFSோட 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் தான். ஓகே, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பெரிய இஷ்யூவாக இருக்காது கைஸ். இப்போ இந்த ஃபோனை ப்ராசஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா 12 nm பில்ட் பண்ண மீடியடெக்கோட ஹீலியோ G சீரிஸ்லேருந்து G35 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 11,000க்குள்ளே 10,000க்குள்ளே வர வேண்டிய ப்ராசஸர். பட் நம்மளுக்கு இந்த ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் பற்றி நான் கடைசியில் வரேன். ஓகே, இந்த ஃபோன் பார்த்தோம்னா கலர் வெர்ஷன் 12 ரன் ஆகிட்டு இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இன்னும் 12 தான் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா ஸோ டே டு டே டாஸ்க் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ கேமிங்னு வரும்போது லோ எண்ட் கேமிங், மிட் ரேஞ்ச் கேமிங் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஓகே, ஜிபின்னு பார்க்கும்போது பவர் VR GE 8320 ஒரு ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வரும்போது நம்மளுக்கு டே டு டே டாஸ்க் எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ நீங்கள் நார்மல் யூசேஜுக்கு இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும். ஸோ ப்ராசஸர் வைஸ் வரும்போது ஓகே, மிட் ரேஞ்சாக நீங்கள் என்னென்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ எல்லாத்தையுமே இந்த ஃபோன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனுக்கு கேமராஸ்னு வரும்போது பேக் சைடில் டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகாபிக்சல் சென்சர் f1.8 ஆப்பேச்சரோட, அப்போ ரெண்டாவது ஒரு டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க f2.2 ஆப்பேச்சரோட, s2.4 ஆப்பேச்சரோட. இதே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அந்த டியூ ட்ராப் நாச்சில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி சென்சர் f2.0 ஆப்பேச்சரோ கொடுத்துருக்காங்க. ஓகே, கேமராஸ்னு வரும்போது ஸோ ஃபோட்டோ மோடில் நம்மளால் 5x ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோலையுமே நம்மளுக்கு 5x ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது போக போர்ட்ரேட் மோடில் பார்த்தோம்னா டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், பேரனோமா, ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. வீடியோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வரும்போது நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா ஓகே 1080p 30 fps வீடியோ நம்மளால் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு கேமரா வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, சாரி நம்மளுக்கு இங்கே கேமரா ஃபீச்சர்ஸ் வரும்போது கொஞ்சம் லெஸ்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு கேமரா சம்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரின்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் ஒரு 33 வரைக்கான சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 0 to 100 நீங்கள் 1 hour 9 minutesக்குள்ள ஃபுல் சார்ஜ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி. ஓகே, சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா ஈஸியாக 1 hour நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே, பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா ஈஸியாக 1.5 days 2 days கிட்ட வரைக்கும் தாங்க கைஸ். ஏன்னா நீங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு ரொம்ப லோ எண்ட் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டே டு டே டாஸ்க் நார்மல் யூசேஜ் தான் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணும்போது ஈஸியாக 1.5 days கிட்ட வரைக்கும் நல்லா தாகும். ஸோ பேட்டரி லைஃப் நல்ல சூப்பரான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங் வரும்போது 464 15,500 இருக்கும். 4128 16,500 செல் பண்ணுறாங்க. ஓகே, அந்த 64 ஜிபிக்கோசரம் எக்ஸ்ட்ரா அந்த அமௌண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைஸிங்க்கு நம்ம இந்த ஃபோன் ஒருத்தன்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ நம்மளுக்கு இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் பார்த்தோம்னா அரௌண்ட் 10K 11Kக்குள்ளே வரக்கூடிய ப்ராசஸர் நம்மளுக்கு இங்கே 15K பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்னாப்ட்ராகன் 680 கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு எங்கே கீழே கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். மற்றபடி டிஸ்பிளே வரும்போது டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ HD டிஸ்பிளேவாக இருந்தாலுமே டிஸ்பிளே யூஸ் பண்ணுற செம ஸ்மூத்தாக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க, பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பில்டுன்னு வரும்போது பில்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக் சைடு அந்த லெதர் ஃபினிஷ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ செம சாஃப்டான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆரஞ்சு கலர் எடுத்தால் மட்டும்தான் இந்த லெதர் ஃபினிஷ் வரும். ஓகே, இதே நீங்கள் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திங்கன்னா இந்த லெதர் ஃபினிஷ் வராது. ஸோ ஓகே, அது நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகே, இந்த ஃபோன் யார் யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மல் யூசேஜ் பண்ணுவேன், பேசிக்கான கேம்ஸ் ஆடுவேன், டெய்லி டாஸ்க் யூஸ் பண்ணுவேன், கேமராஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் ஓகே. ஒரு பேசிக்கான ஃபோன்ஸ் ஒரு நல்ல ஃபோன் தான் இந்த ஃபோன் நீங்கள் இந்த ப்ரைஸிங்க்கு வராத வரைக்கும். இதே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் பார்த்தோம்னா ஒரு அரௌண்ட் 12K ஒரு 13K கன்சிடர் பண்ணியிருந்தால் கூட ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த ப்ரைஸிங் இந்த ஃபோன் ஒருத்தனை கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மக்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.